இன்னைக்கு நம்ம பெட் செமெண்ட்ரின்னு 2019 ரிலீஸ் ஆன ஒரு தாறுமாறான பேய் படத்தை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்லே ஏகப்பட்ட பேய் படங்கள் பார்த்திருப்போம். ஆனா அந்த எல்லா படத்தையும் ஒண்ணு சேர்த்து எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். நான் பேய் படங்கள் எல்லாம் பார்த்தா பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கூட இந்த படத்தை தனியா பார்த்தா கொஞ்சம் அள்ளி விட்டுரும். படத்தோட ஒன்லைனர் சொன்னா கதையோட சுவாரஸ்யம் கெட்டுன்றதால நேரா கதைக்குள்ளேயே போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு டாக்டர். ஹார்ட் அட்டாக், ஆக்சிடென்ட் மாதிரியான கேஸ்களை பாக்குறதுல ஹீரோ ரொம்பவே டேலண்ட் ஆனவன். ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் 2 குழந்தைங்கன்னு ஒரு சந்தோஷமான குடும்பமும் இருக்கு. ஹீரோ இப்ப வேலை பார்க்குற ஊரு பாஸ்டன். பாஸ்டன்ல தன்னோட வேலையை விட்டுட்டு லாட்லோன்னு சொல்லி ஒரு சின்ன ஊருக்கு வேலை பார்க்கறதுக்காக தன்னோட குடும்பத்தோட வந்திருக்காரு. ஹீரோட ஃபேமிலியில அவரோட ஒய்ஃப், 2 குழந்தைங்க, அது கூடவே அவங்க பெட்டா வளர்க்குற ஒரு பூனை, அது கூடவே அவங்க பெட் பூனைன்னு எல்லாருமே இந்த சின்ன டவுனுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட வீட்டுக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏக்கருக்கான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும். அவ்வளோ இடமும் ஹீரோவுக்கு தான் சொந்தம். ஹீரோயினோட சின்ன பொண்ணு அவங்களோட அம்மா கிட்ட இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள போய் நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாமான்னு கேட்பாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லி தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது சில சின்ன பசங்க ஒரு தள்ளு வண்டியில இறந்து போனா அவங்களோட நாயை வச்சு தள்ளி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காட்டுல ஒரு பகுதியில பெட் செமெண்ட்ரின்னு சொல்லி ஒரு போர்டே இருக்கும். அந்த ஏரியால இறந்து போற செல்ல பிராணிகளை இந்த இடத்துல கொஞ்சம் நடக்க பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட விலங்குகளை புதைக்கிற இடம்னு சொல்லலாம். ஆனா அந்த பெட் செமெண்ட்ரியும் ஹீரோக்கு தான் சொந்தம். ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஒரு டீனேஜ் பையன் கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். ஹீரோ தான் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சீனியர் டாக்டர் சொன்னதால ஹீரோ நேரா ஓடி போய் அந்த அடிப்பட்ட பையனை பார்க்கறான். இந்த பையனோட கை காரோட டோர்ல மாட்டி ரொம்ப தூரம் அவனோட முகமும் உடம்பும் ரோட்ல உரசி ரொம்பவே பயங்கரமா காயம் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட அவனோட முகத்துல பாதி இடம் இல்ல. ஹீரோ எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பையனை பிழைக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த பையனுக்கு ஏற்கனவே நிறைய ரத்தம் போனதெல்லாம் அவன் மயங்கி அதே இடத்துல இறந்து போறான். ஹீரோவுக்கும் அந்த பையனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ரொம்பவே சோகமாகறான். அதே சமயம் ஹீரோவுக்கு பின்னாடி இப்ப இறந்து போன பையன் திரும்ப உயிரோட எழுந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி ஹீரோவுக்கு தோணுது. ஆனா அடுத்த சில நொடிகளையே திரும்ப பார்க்கும்போது அதெல்லாம் ஹீரோவோட மனப்புறமேனும் அந்த பையன் ஏற்கனவே இறந்து போய் பெட்ல தான் படுத்திருக்கான். ஹீரோ அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரான். அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ காட்டுக்குள்ள எங்கேயும் நடந்து போற மாதிரி கனவு வருது. ஹீரோ கனவுல வந்திருக்க இந்த காடு தான் ஹீரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த பெட் செமெண்ட்ரி இருக்க அந்த காடு. ஹீரோ ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டும் போது இன்னைக்கு ஹீரோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையன் ஆக்சிடென்ட்டா இறந்திருப்பான். அந்த பையனோட உருவம் வந்து ஹீரோட கையை பிடிச்சு இந்த இடத்தை தாண்டி நீ போக கூடாது, உனக்கு அதுக்கான அனுமதி இல்லைன்னு சொல்லி ஹீரோவை தடுக்குது. அந்த பையனோட அடிபட்டு ரத்தம் சுட்டிட்டு இருக்க முகத்தை பார்த்த உடனே ஹீரோ தூக்கத்துல இருந்து அடிச்சு பிடிச்சி எழுறான். தான் கண்டது ஒரு கனவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு உயிரே வருது. அதே சமயம் பெட்ஷீட் விளக்கிட்டு பார்க்கும்போது ஹீரோவோட காலில் சேரும் மண்ணுமா இருக்கும். அதை பார்த்து ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. நம்ம நைட்டு கண்டது கனவுன்னு தான் நினைச்சோம், ஒருவேளை கனவா இருந்தா இந்த காலில் உள்ள மண்ணு எப்படி வந்திருக்கும்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே குழம்பி போறான். அங்க கட் பண்ணி அடுத்த நாள் ஹாலோவின் ஃபெஸ்டிவல். வெளிநாடுகள்லாம் இந்த ஹாலோவினை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. விதவிதமான காஸ்டியூமை போட்டுட்டு எல்லா குழந்தைங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணும். ஹீரோட பசங்களும் அந்த மாதிரி வித்தியாசமா காஸ்டியூம் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஹீரோ வளர்த்துட்டு இருக்க பூனை எதையோ பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடும். அப்படி ஓடும்போது அந்த வழியா வந்து கார்ல அடிபட்டு ஹீரோவோட பூனை அதே இடத்துல இறந்து போகுது. சத்தம் கேட்டு ஹீரோவுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு வயசானவரும் ஹீரோ கிட்ட வந்து என்னாச்சு, ஏதாவது உதவி பண்ணுவான்னு கேட்கும்போது ஹீரோ கையில ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு பக்கத்துல இருக்க அந்த பெட் செமெண்ட்ரியில என்னோட பூனையுமே புதைக்கும்னு சொல்றான். அதை கேட்ட வயசானவரும் இந்த பூனையை நீங்க எவ்வளவு நாளா வளர்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குமான்னு கேட்பாரு. ஹீரோவும் இது குட்டியா இருக்கும்போது வளர்த்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட எங்களோட வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான் இந்த பூனைன்னு சொல்லுவான். அதை கேட்ட வயசானவரும் உங்களுக்கு இந்த பூனை ரொம்ப முக்கியமா இருந்தா இந்த இடத்துல புதைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு வேற ஒரு இடம் சொல்றேன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போவான். அந்த பெட் செமெண்ட்ரியை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது இதை தாண்டி நீங்க யாருமே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு செவர் எழுப்பி அது ஒரு போர்டும் வச்சிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம ஹீரோவும் அந்த வயசானவரும் அந்த சுவரையும் எகிரி குதிச்சு உள்ள போவாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டனல் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதுக்குள்ள போறதுக்கு படிக்கட்டுகளும் இருக்கும். அது வழியா உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன மேடை மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். வயசான ஒரு ஹீரோவை பார்த்து உன்னோட பூனையை இந்த இடத்துல புதைன்னு சொல்லுவாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லி மண்வெட்டி எடுத்து பள்ளம் தோண்டி தன்னோட பூனையை அந்த இடத்துல புதைச்சிட்டு திரும்ப 2 பேருமே அவங்களோட வீட்டுக்கு வந்துருவாங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. பூனை இறந்து போன விஷயத்தை எப்படி தன்னோட பொண்ணு கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பான். ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஒரு வழி இல்ல, பொண்ணு கிட்ட சொல்லிடலாம், ஒருவேளை பொண்ணு சமாதானம் ஆகலன்னா வேற ஒரு புது பூனை வாங்கி தரதா சொல்லிடலாம்னு சொல்லி ஹீரோவோட பொண்ணு கிட்ட போய் உன்னோட பூனை இறந்துருச்சுனும் அதை நேற்று நைட்டே நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டதாகவும் ஹீரோ சொல்றான். ஆனா அதை கேட்ட அந்த பொண்ணு கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம என்ன உளறிட்டு இருக்கீங்க, என்னோட பூனை காணாம போனது உண்மைதான், ஆனா நேற்று நைட்டே என்னோட பூனை என்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லுவா. ஹீரோவுக்கும் எதுவுமே புரியாம உன்னோட பூனை எங்க, இப்ப நான் அதை பார்க்கணும்னு சொல்லும் போது உள்ள கபோர்டுக்குள்ளதான் அந்த பூனை இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லுவா. ஹீரோவும் ஒரு வித பயத்தோடய உள்ள போய் பார்ப்பான். உள்ள பார்க்கும்போது அந்த பூனையோட உடம்புல ஏகப்பட்ட இடத்துல அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். ஆனா அந்த பூனை இறந்து போகவே இல்லை, உயிரோட தான் இருக்கு. அதை பார்த்து எதுவுமே புரியாம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். ஆனா அந்த பூனை கிட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரியுது.
இதுக்கு முன்னாடி ரொம்பவே சாதுவா எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே அமைதியா இருக்கும். ஆனா இப்ப என்னடான்னா ரொம்பவே கொடூரமா ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு. அவங்க வீட்டு ஜன்னல்ல உட்கார்ந்து இருந்த ஒரு பறவையை பிடிச்சு உயிரோடையே சாப்பிட்டுட்டு இருக்கு. ஹீரோ அதையெல்லாம் பார்த்து பயந்து அதை அங்கிருந்து விரட்டி விடுவான். அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட பையன் ஒரு குழந்தை இருப்பான். அவனை போய் பார்க்கலாம்னு சொல்லி அவனோட ரூம்ல போய் பார்க்கும்போது அந்த சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்கும். அந்த குழந்தைக்கு மேல உட்காந்து இந்த பூனை அந்த குழந்தைய முறைச்சு பார்த்துட்டு இருக்கும். ஹீரோவுக்கு இது எதுவுமே சரியில்லை, நம்ம கண்ணு முன்னாடி தான் அந்த பூனை இறந்து போச்சு, நம்ம தான் புதைச்சோம், திரும்ப உயிரோட வந்திருக்கு, அதுவும் இல்லாம அதுகிட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு, இதை இப்படியே விடுறது நல்லதில்லைன்னு சொல்லி அவனோட ரூமுக்கு அந்த பூனையை தூக்கிட்டு போய் பாய்சன் ஊசியை போட்டு அதை கொல்லலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். ஆனா கடைசி நேரத்துல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு ஒரு கூண்டுல அதை அடைச்சு அவங்க வீட்டுல இருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி கொண்டு போய் யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள அந்த பூனையை விட்டுட்டு திரும்ப வந்துருவான். பூனையை காட்டுக்குள்ள விட்டுட்டு பக்கத்து வீட்டுல இருந்த வயசானவரை பார்த்து பேசலாம்னு சொல்லி ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறான். அவரை பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி நானும் நீங்களும் தான் அந்த பூனையை குழி தோண்டி புதைச்சோம், அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பூனை திரும்ப உயிரோட வந்துச்சு, உயிரோட வந்தது மட்டும் இல்லாம அதை பார்த்தாலே பயமா இருக்கு, அது நடந்துக்கிற விதம் ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரரும் இந்த இடத்துல செவ்விந்தியர்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க இனத்துல இறந்து போனவங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல புதைக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப அவங்க உயிர் தெளிந்து வந்ததாகவும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மூர்க்கமா கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம ரொம்ப அக்ரெசிவா இருந்ததாகவும் அதனால அவங்களோட கூட்டத்துக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வந்ததுனால இந்த இடத்தையே அவங்க கை விட்டுட்டு இங்க இருந்து காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அப்படி அவங்க போகும்போது கூட திரும்ப இங்க வேற யாராவது மனிதர்கள் வந்தா அவங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்க இருக்க மரங்கள்ல போர்டு மாதிரி இதை தாண்டி யாருமே போக கூடாதுன்னு சொல்லி நோட் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை படிக்க தெரியாதவங்க இந்த இடத்தை தாண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லி குறிப்பிட்ட உயரத்துக்கு ஒரு செவரை கட்டி அதை தாண்டி யாருமே போகாதபடி பார்த்துட்டாங்க. நம்ம அந்த சுவரை தாண்டி போய் தான் அதோட பூனையை புதைச்சோம், அதனாலதான் அந்த பூனை திரும்ப உயிரத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்லுவாரு. ஹீரோவும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இப்ப அந்த பூனையை கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டேன், திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னோட பொண்ணோட பிறந்த நாள், கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு நீங்களும் வரணும்னு சொல்லி அவர் இன்வைட் பண்ணிட்டு போறான். கட் பண்ணா அடுத்த நாள் பிறந்தநாள் பார்ட்டியும் ஆரம்பிக்குது. பொண்ணு ஹீரோவோட கண்ணை கட்டி விட்டுட்டு நம்ம கண்ணாம்பூச்சி விளையாடலாம்னு சொல்லி நிறைய குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பொண்ணு தன்னோட பூனை ரோட்ல நின்றுட்டு இருக்க மாதிரி தோணும். அதை போய் பிடிக்கலாம்னு சொல்லி நேரா அந்த ரோடு ஓடி போவா. அக்கா போறதை பார்த்து ஹீரோவோட சின்ன பையனும் பின்னாடியே ஓடுவான். அதே சமயம் அந்த ரோட்ல ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு இருக்க டிரைவர் மொபைலை பார்த்துட்டே அசால்ட்டா ஓட்டிட்டு இருப்பான். ரோடுக்கு நடுவுல அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தை மேல இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சடன் பிரேக் போடும்போது ட்ரக்குக்கு பின்னாடி பொருத்தப்பட்டிருந்த அந்த டேங்கர் உடஞ்சு விழுந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோவோட சின்ன பையன் ஓடி வரதை பார்த்து ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்திருப்பான். ஆனா இப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவோட சின்ன பையனை மட்டும் தான் அவனால காப்பாற்ற முடிஞ்சது தவிர தன்னோட பொண்ணு அவனால காப்பாற்ற முடியல. டேங்கருக்குள்ள மாட்டி நசுங்கி அந்த பொண்ணு இறந்து போவாங்க. கண்ணுமிக்கிறதுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகம் நடந்துருச்சு. அங்க வந்திருக்க எல்லாருமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆறுதல் சொல்லி இறந்து போன பொண்ணோட பாடியை அவங்க கல்ச்சர் படி நல்லபடியா அடக்கம் பண்றாங்க. ஹீரோ ரொம்பவே சோகமா தான் பொண்ணை புதைச்ச இடத்தையே பார்த்துட்டு இருப்பான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் ஹீரோ கிட்ட வந்து அந்த பூனையை திரும்ப உயிரோட கொண்டு வந்த மாதிரி என்னோட பொண்ணையும் கொண்டு வரலாம்னு சொல்லி கனவோட நினைச்சு பார்க்காத, அதனால பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனை வரும். அந்த பூனை எந்த அளவு அக்ரெசிவா இருந்துச்சோ அதை விட பல மடங்கு உன்னோட பொண்ணு அக்ரெசிவா இருப்பா, கண்டிப்பா உன்னால அதை சமாளிக்க முடியாது, தயவு செஞ்சு சொன்னா கேளு, அந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்தா அதை இப்பயே விட்டுருன்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கிருந்து போவாரு. ஆனா ஹீரோ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதை காதலியே வாங்கல. தன்னோட பொண்ணு மேல இருந்த பாசத்தினால நைட்டோட நைட்டா பொண்ணை புதைச்ச இடத்த தோண்டி அந்த பொண்ணோட இறந்த உடல் எடுத்துட்டு போய் பூனையே எங்க புதைச்சாரோ அதே குகைக்குள்ள கொண்டு போய் தன்னோட பொண்ணோட உடம்பு புதைச்சிட்டு திரும்ப எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துருவாரு. அடுத்த நாள் காலையில நினைச்ச மாதிரியே இறந்து போன அந்த பொண்ணு திரும்ப உயிரோட வந்து ஹீரோ முன்னாடி நிக்குது. ஹீரோவுக்கு அதை பார்த்து ஒரு செகண்ட் அள்ள விட்டுரும். மண்ணுக்குள்ள புதைச்சதுனால அந்த பொண்ணோட உடம்புல சேரும் சகதியுமா இருக்கும். அந்த பொண்ணை பாத்ரூம் கூட்டு போய் குளிக்க வச்சு திரும்ப ட்ரெஸ் போட்டு பழைய நிலைமை கொண்டு வரான். அப்படி குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தான் அப்பாவை பார்த்து நான் இறந்து போயிட்டேன்னு எனக்கு தெரியும், எப்படி இறந்து போனேன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி நான் திரும்ப உயிரோட வந்தேன்றது எனக்கு புரியல, எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குன்னு சொல்லி ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருப்பா. அங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட கால் ஏதோ பேய் பிடிச்ச கால் மாதிரி கிட்டத்தட்ட ஜாம்பியோட கால் மாதிரி மாற மாதிரி தோணும். இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு மோசமான கடந்த காலம் இருக்கும். அது என்னன்றதை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஆனா பிறக்கும் போதே உடம்புல குறைபாடோட பிறந்திருப்பாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்களோட அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களோட அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா சிஸ்டரை பாத்துக்க வேண்டியது ஹீரோயினோட கடமை தான். ஆனா தன்னோட சொந்த தங்கச்சியை பாத்துக்கிறது கூட ஹீரோயினுக்கு கொஞ்சம் சலிப்பா தான் இருந்திருக்கும். எதுக்காக இந்த நிலைமையில பிறந்தேன்னு இவ்வளவு கஷ்டப்படுத்துறா, பேசாம இறந்து போயிட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. ரொம்பவே வெறுப்பா தான் தன்னோட தங்கச்சி கிட்ட நடந்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயினோட அப்பா அம்மா வெளியில போறதா சொல்லிட்டு தங்கச்சிக்கு சாப்பாடு வச்சிருக்கோம், ஒழுங்கா நேரத்துக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா ஹீரோ நேரா போய் தான் தங்கச்சியோட ரூம்ல சாப்பாடு கொடுக்காம கீழ இருந்தே ஒரு லிஃப்ட் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும், அதுல சாப்பாடு வச்சு மேல அனுப்பிட்டு கீழ இருந்து ரொம்பவே சத்தமா அதை எடுத்துக்கும்னு சொல்லி கத்துவா. தங்கச்சியும் காலையில இருந்து சாப்பிடாம இருந்ததுனால ரொம்பவே பசியோட சாப்பாட்டை எடுக்கிற அவசரத்துல கால் தவறி அந்த லிஃப்டோட ஓட்ட வழியா கீழே விழுந்து அதே இடத்துல இறந்து போறா. இதையெல்லாம் கார்ல உட்காந்து ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. கூடவே தன்னோட சின்ன பையனும் இருப்பாங்க. ஹீரோயினும் தான் பையனும் தான் ஏதோ ஒரு விஷயமா வெளியில வந்திருப்பாங்க. அதே சமயம் வீட்டுல ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு கேட்கலான்றதுக்காக நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தோம், ஹீரோ போன் அட்டன் பண்ணிருக்க மாட்டான். அதனால பக்கத்து வீட்டுல இருக்க வயசானவருக்கு கால் பண்ணி நிறைய தடவை என்னோட ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டேன், ஆனா அவர் கால் அட்டன் பண்ணவே இல்லை, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா வீட்டுல
போய் என்னன்னு பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. வயசானவரும் சரி நான் பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிப்பாரு. ஆனா ஹீரோ கதவை கூட ஓபன் பண்ணாம உள்ள இருந்தே வயசானவர் கிட்ட எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அவ்வளவுதான், மொபைல் ரிங்கான சவுண்ட் எனக்கு கேட்கல, இருந்தாலும் பரவாயில்ல சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி, நான் என்னோட மனைவிக்கு போய் கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு தாத்தா உள்ளே விடாம வெளியிலே விரட்டுவான். ஆனா ஹீரோ பேசும்போது ரொம்பவே பதட்டமா பேசியிருப்பான். அதை பார்த்து வயசானவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து அந்த வீட்டை சுத்தி போய் பின்பக்கமா பார்ப்பாரு. ஆனா எல்லா விண்டோவையும் ஹீரோ க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பான். தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே அமானுஷம் நடக்கும். அவரோட வீட்டுல இருந்த போட்டோ ஃப்ரேம், சோஃபால வச்சிருந்த பில்லு ஒண்ணு எல்லாமே விழுந்து கிடக்கும். அதை பார்த்து தாத்தா ரொம்ப பயப்படுவாரு. அதே சமயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போய் திரும்ப உயிர்த்த வந்து ஹீரோட பூடாங்க நின்னுட்டு இருக்கும். தாத்தா அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதோட வேலையா கூட இருக்கலாம், இது வீட்டுக்குள்ள சுத்தி அங்கங்க இருக்க பொருட்கள் எல்லாம் தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லி பூனையே அங்கிருந்து விரட்டி விட்டுட்டு திரும்பும்போது ஹீரோவோட பொண்ணு முகத்துல பூனை மாதிரியே ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்து தாத்தாவை கீழே தள்ளி விட்டு பயங்கரமா அடிக்கும். கையில ஒரு கோடரி எடுத்து வயசானவரை அவரோட உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல குத்தி அதே இடத்துல கொலை பண்றா. அங்க கட் பண்ணி திரும்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே இறந்து போன தன்னோட பொண்ணு திரும்ப உயிரோட நிக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயத்துல கிட்டத்தட்ட உறைஞ்சே போயிடுவாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட வந்து இது நம்மளோட பொண்ணு தான், ஹீரோயினை திரும்ப உயிரோட கொண்டு வந்துட்டேன், நம்ம காட்டுக்குள்ள இருக்க ஒரு இடத்துல யாரு புதைச்சாலுமே திரும்ப உயிரோட வந்துருவாங்க, இது பேயோ பூதமோ கிடையாது, நம்மளோட பொண்ணு தான், நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லுவான். பொண்ணும் ஹீரோயினை கட்டி பிடிச்சு எதுக்காக என்ன பார்த்து பயப்படுறீங்க, நான் உங்களோட பொண்ணு தான், என்ன ஏத்துக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொம்பவே பாசமா பேசுவா. ஆனா ஹீரோயின் பொண்ணை பார்த்து பயந்து தன்னோட சின்ன பையனை கூட்டிட்டு திரும்ப ரூம்குள்ள வந்து கதவு போட்டிப்பா. ஹீரோவும் வெளியில இருந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது ரொம்ப தூரம் கார் ஓட்டிட்டு வந்ததுனால எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் தனியா ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு கீழே போயிடுவான். பொண்ணை கீழே ஹால்ல உட்கார வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நேரமா ஆளையே காணும், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புவான். பொண்ணும் ஹீரோவை தடுக்க முயற்சி பண்ணுவா. ஆனா பக்கத்து வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறந்து போய் கிடக்கிறதையும் அவரோட உடம்பு முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்ல வெட்டுப்பட்டு ரத்தம் போய் இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே குழம்பி போறான். ஒருவேளை நம்ம பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டாரோன்னு பயந்து திரும்ப தன்னோட வீட்டுக்கு ஓடி வந்து பார்ப்பான். அதே சமயம் பொண்ணு தன் அம்மான்னு கூட பார்க்காம கத்தி எடுத்து ஹீரோயினை கொலை பண்ணலாம்னு நினைச்சு பண்ணுவா. ஆனா என்னதான் இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு, அதனால ஹீரோயினை அவளை எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் தான் பொண்ணை தள்ளி விட்டுட்டு பையனையாவது காப்பாற்றணும்னு சொல்லி குழந்தைய கையில எடுத்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு முயற்சி பண்ணும்போது கையில இருந்த கத்தியை வச்சு ஹீரோயினோட காலிலேயே ஒரு கோடு போட்டுருவா. ஹீரோயின் அந்த வழியும் தாங்கிட்டு ஜன்னல் கதவை ஓபன் பண்ணி கீழே ஹீரோ கிட்ட எப்படியாவது பையனை பிடிச்சிருங்கன்னு சொல்லி அவ்வளவு உயரத்துல இருந்து குழந்தைய ஹீரோ கிட்ட தூக்கி போட்டுருவா. ஹீரோவும் அந்த குழந்தைய பத்திரமா பிடிச்சிருவான். ஆனா அதே சமயம் பின்னாடி வந்த ஹீரோயினோட பொண்ணு கத்தியை வச்சு ஹீரோயினோட முதுகுல ஏகப்பட்ட இடங்கள்ல குத்தி என்ன எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க, நான் உங்களோட பொண்ணுதான்னு சொல்லி ரொம்பவே பாசமா பேசுவா. அதுக்கு ஹீரோயின் பொண்ணை பார்த்து என்னோட பொண்ணு எப்போ இறந்து போயிட்டா, நிச்சயமா நீ என்னோட பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது கோவத்துல ஹீரோயினோட உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல குத்தி அதே இடத்துல ஹீரோயின் இறந்தும் போறாங்க. இப்ப இருக்கிறது ஹீரோவும் இந்த குழந்தையும் தான். ஹீரோ எப்படியாவது தன்னோட பையனையாவது காப்பாற்றணும்னு சொல்லி கீழே கராஜுக்கு வந்து அவனோட காருக்குள்ள பையனை உட்கார வச்சு வெளியில லாக் பண்ணிட்டு என்ன தவிர யாரும் வந்து கதை ஓபன் பண்ண சொன்னாலும் பண்ணாத, உன்னோட அக்காவே வந்து கதவை ஓபன் பண்ண சொன்னா கூட நீ கதவை ஓபன் பண்ண கூடாது, காருக்குள்ளேயே சேஃபா இரு, கொஞ்ச நேரத்துல நான் வந்துறேன்னு சொல்லிட்டு மேல தன்னோட ஒய்ஃபை காப்பாத்துறான்னு சொல்லி ஓடி வருவான். ஆனா ஹீரோ வர்றதுக்குள்ள பொண்ணு ஹீரோயினை கொன்னு அவளோட பாடி அங்கிருந்து தர தரம் இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு ஹீரோயினோட பாடி இழுத்து கொண்டு போய் தனக்கு எங்க உயிர் கிடைச்சதோ அதே இடத்துல ஹீரோயின் வச்சு புதைச்சு திரும்ப ஹீரோயினையும் உயிரோட கொண்டு வர்றான். ஹீரோ திரும்ப காட்டுக்குள்ள ஓடி வந்து அந்த விலங்குகளை எல்லாம் புதைக்கக்கூடிய பெட் செமெண்ட்ரிக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான். அதே சமயம் ஆப்போசிட்ல தன்னோட பொண்ணு வருவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்பா கிட்டவா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே பாசமா கூப்பிடுவான். அந்த பொண்ணும் ஹீரோ கிட்ட வர மாதிரி பக்கத்துல வந்து ஹீரோவையே கொல்ல பார்க்கும். அப்பதான் ஹீரோவுக்கு இது தன்னோட பொண்ணு கிடையாது, கொஞ்சம் விட்டா நம்மளே குன்றுவான்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு கட்டை எடுத்து பயங்கரமா அடிப்பான். அதே சமயம் ஹீரோட முதுகுல ஒரு கம்பி வந்து குத்துது. இது யாரான்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின் தான் நின்னுட்டு இருப்பா. ஆனா இது ஒரிஜினல் ஹீரோயின் கிடையாது, இறந்து போய் திரும்ப உயிரோட வந்த ஒரு பேய் ஹீரோயின். அதான் அந்த இடத்துல புதைக்கப்பட்டு திரும்ப உயிர் வந்தா எல்லாருக்குமே குணம் மாறி இருக்கும்ல, அதனால தன்னோட கணவர்னு கூட பார்க்காம கையில கம்பி எடுத்து குத்தி ஹீரோ அதே இடத்துல கொலை பண்றா. இப்ப ஹீரோவும் இறந்து போயிட்டான். இறந்து போனா ஹீரோட உடம்ப ஹீரோயினும் தான் பொண்ணும் சேர்ந்து திரும்ப அந்த இடத்த கொண்டு போய் ஹீரோட பாடியும் புதைச்சு அவனையும் திரும்ப உயிரோட வர வைக்கிறாங்க. இப்ப ஹீரோட குடும்பத்துல மனுஷன் இருக்க ஒரே ஆளு அந்த சின்ன பையன் மட்டும் தான். மீதி உள்ள 3 பேருமே இறந்து போய் திரும்ப உயிர் திறந்து வந்தவங்க. 3 பேரும் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரோட வீட்டுக்கு போய் அந்த வீட்டையே நெருப்பு வச்சு கொளுத்தி ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டியே ஒரு இறந்து போயிட்ட மாதிரி செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தங்களோட வீட்டுக்குள்ள போய் எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிட்டு 3 பேரும் ஒன்னா கார் கிட்ட வந்து காரோட கதை ஓபன் பண்ணுன்னு சொல்லி சின்ன பையன் கிட்ட சொல்லுவாங்க. சின்ன பையனுக்கு இப்போ வந்து கதை ஓபன் பண்ண சொல்றது தன்னோட அப்பா தான் சொல்லி கதவை ஓபன் பண்ணுவான். அந்த ஓபன் பண்ற சவுண்டோட சேர்த்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல படத்துல உங்களை பாக்குறேன்.